ஜூலை 10, 2025 குருகிராம், ஹரியானா. அன்னைக்கு மணி கிட்டத்தட்ட மார்னிங் 10:30 இருக்கும். அது வீக் டேஸ் அப்படின்றதுனால எல்லா வீட்லேயும் வேலைக்கு போகிறவங்களும் குழந்தைங்களும் பரபரப்பாக ஆஃபீஸ் ஸ்கூல்னு கிளம்பி அந்த தெருவே ஒரு வித அமைதியோடு இருக்குது. ஆனால் அப்போ அங்கே இருக்க யாருக்குமே தெரியலை அந்த அமைதிக்கு பின்னாடி வரப்போகிற ஆர்ப்பரிப்பை பற்றி. இப்போ இருக்க இதே அமைதியோட ரிலாக்ஸாக பாட்டு கேட்டுட்டு அந்த தெருவில் இருந்த 25 வயசு ஒரு பொண்ணு அவங்க வீட்டு கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அம்மா தான் தெரியாமல் எதையோ தட்டி விட்டுருப்பாங்கன்னு அவங்கள திட்டிக்கிட்டே திரும்பி பார்த்தா அங்கே கீழே விழுந்திருந்த ஒரு பெரிய டம்ளரை தவிர வேற யாருமே இல்லை. காற்றுல தான் அது கீழே விழுந்திருக்கும்னு நினச்சி திருப்பி அந்த ஸ்டவ் பக்கம் திரும்பி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது, மறுபடியும் அந்த கிச்சனில் இருந்து இன்னொரு பெரிய சத்தம். ஆனால் இப்போ கேட்ட இந்த சத்தம் கிச்சனில் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்த அந்த பொண்ணோட சித்தப்பா வீட்லேயும், இன்னும் ஏன் தெருவே அந்த சத்தத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போகுது. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு உடனே மேலே போய் பார்த்த அந்த பொண்ணோட சித்தப்பா கிச்சனுக்குள்ளே அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் அசையாமல் சில மாதிரி நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாரு. கிச்சனில் குக்கர் தான் வெடிச்சிருச்சோன்னு நினச்சவர் அவங்க கிட்ட என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டே ஹாலில் இருந்து கிச்சனுக்குள்ளே நுழையிறாரு. அப்படி உள்ளே வந்தவர் கிச்சனில் இருந்த அந்த பொண்ணை பார்த்து ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட்டை நின்று போன மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. பிகாஸ் அந்த பொண்ணோட உடம்புல இருந்த ரத்தம் சொட்ட மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்திருந்தா. அண்ட் அந்த பொண்ணோட முதுகில் ஷோல்டர்லன்னு மொத்தம் 4 புல்லட்ஸ் உடம்புல இறங்கி இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக அந்த பொண்ணு பக்கத்துலேயே ஒரு ரிவால்வரும் கிடச்சிருக்கு. அண்ட் அந்த பொண்ணோட நிலையை பார்த்து கதறி அழுத பேரண்ட்ஸை சமாதானப்படுத்த விக்டிமோட சித்தப்பா அந்த பொண்ணை உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணை செக் பண்ண டாக்டர் வர வழியிலேயே அவங்க இறந்துட்டதா சொல்றாங்க. அண்ட் இது மர்டர் கேஸ் அப்படின்றதுனால ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றாங்க. மக்கள் அதிகமா இருக்க ரெசிடென்ஷியல் ஏரியால, அதுவும் பட்ட பகல்ல வீட்டுக்குள்ளே வச்சு கொலை பண்ற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அப்படி யார் எதிரி? ஆக்சுவலி விக்டிமோட வீடு ஒரு 2 ஸ்டோரி பில்டிங். கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அந்த பொண்ணோட சித்தப்பா ஃபேமிலியும், மேலே இருக்க செகண்ட் ஃப்ளோரில் விக்டிமோட ஃபேமிலியும் இருக்காங்க. வெளியே இருந்து யாராச்சும் மேலே போகணும்னா கீழ் வீட்டை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ அந்த நேரத்தில் யாருமே வெளியே இருந்து மேலே போகலன்றத அந்த பொண்ணோட சித்தப்பா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ கில்லர் வீட்டுக்குள்ளே வந்து போகிறதுக்கான இருந்த ஒரே வழி மொட்டை மாடியாக தான் இருக்கணும்னு போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. இதை தவிர இதில் இருக்க ஒரு மேஜர் கொஸ்டின், மோட்டிவ் ஆஃப் மர்டர். கிச்சனில் சமைச்சிட்டு இருந்த ஒரு பொண்ணு குண்டடிப்பட்டு இறந்தது அந்த ஏரியா முழுக்க பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஒரே நாளில் அது காட்டு தீ மாதிரி இந்தியா முழுக்க பரவுது. பிகாஸ் இறந்த இந்த பொண்ணு ஒரு ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பிளேயர், ராதிகா யாதவ். தன்னோட பொண்ணு ஆசைப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக ராதிகாவோட டென்னிஸ் ட்ரைனிங்க்கு மட்டுமே அவரோட அப்பா கிட்டத்தட்ட 2.5 கோடி வரை செலவு பண்ணி ராதிகாவோட கனவை நினைவாகி இருக்காரு. போலீஸ் இந்த வழக்கை விசாரிச்சப்போ ராதிகா கொலை செய்யப்படுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுமே டெலீட் ஆகியிருக்கு. ஸோ அவங்கள யாராவது திரட்டன் பண்ணியிருப்பாங்களோன்ற கோணத்துலேயும் போலீஸ் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி ராதிகா இறந்த சரியா 3வது நாள், அதாவது ஜூலை 13 இவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ராதிகாவோட கொலை கடந்த 3 நாளாக பிளான் பண்ணி நடத்தப்பட்ட ஒரு எக்ஸாக்ட் பிளான் மர்டர்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எந்த பேசிஸ்ல இவங்க இப்படி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கொலைகாரனை பற்றி ஆல்ரெடி தெரியுமா? அப்போ யார் அந்த கில்லர்? இந்த கேள்விகளுக்கான பதிலை விட போலீஸ்கிட்ட மாட்டின அந்த கில்லர் கொடுத்த கன்ஃபெஷன் தான் போலீஸில் ஆரம்பித்து பொதுமக்கள் வரைக்கும் யாராலையுமே அதை ஏற்றுக்க முடியல. இதுக்கெல்லாமா ஒரு பொண்ணை கொலை பண்ணுவாங்கன்னு தோன்ற அளவுக்கு அது இருந்துச்சு. இந்தியா முழுக்க அதிர்வலைவுகளை ஏற்படுத்துகிற டென்னிஸ் பிளேயர் ராதிகா யாதவோட மர்டர் கேஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிறோம். ஹலோ கிரைம் ஃபேம், வெல்கம் டு Candlelight Crimes. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆனதுமே கொலை நடந்த வீட்டுக்கு போன போலீஸ் முதல் வேலை கிரைம் ஸ்பாட்டை டேப் போட்டு செக்யூர் பண்றாங்க. அண்ட் அங்க வந்த ஃபாரன்சிக் டீம் கிரைம் ஸ்பாட்ல கிடைச்ச ரிவால்வர்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்டை எடுத்துட்டு மொட்டை மாடியில் ஆரம்பிச்சு வீடு முழுக்க வேற ஏதாச்சும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கான்னு செக் பண்றாங்க. கொலை நடந்தது வீட்டில் அப்படின்றதுனால போலீஸோட முதல் விசாரணையே அந்த வீட்டில இருந்து தான் தொடங்குது. வெளியே இருந்து கொலைக்காரன் உள்ள வந்து போறதுக்கான வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு போலீஸ் இன்ச் பை இன்ச்சா ஸ்கேன் பண்றாங்க. அப்படி பண்ணதுல வெளியாட்கள் உள்ள வந்து போனதுக்கான ஒரு சின்ன தடயம் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. அதே மாதிரி இது சூசைடாகவும் இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கன்ஷாட் மார்க் இருந்தது ராதிகாவோட பேக்
அண்ட் ஷோல்டரில். ஸோ வெளியிருந்து யாரும் உள்ளே வரல அண்ட் இது சூசைடாகவும் இல்லைனா நிச்சயமாக கொலைக்காரன் வீட்டுள்ள தான் இருக்கணும்னு போலீஸ் கெஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக போலீஸ் ராதிகாவோட பேரண்ட்ஸ் கிட்ட விக்டிமோட செல்ஃபோனை கேட்டு அதிலிருந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. பட் ராதிகாவோட ஃபோன் பாஸ்வேர்டு அவங்க பேரண்ட்ஸ்க்குமே தெரியல. ஸோ அந்த செல்ஃபோனை டைடெக், அதாவது ஹரியானாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ தான் அங்கே செல்ஃபோனை அன்லாக் பண்ணி அனலைஸ் பண்ண போலீஸ் டீமுக்கு ராதிகாவோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டுமே டெலீட் ஆகியிருக்குன்னு தெரிய வருது. அண்ட் அதிலிருந்து இன்னொரு பெரிய பிரேக் த்ரூ போலீஸ்க்கு கிடைக்குது. அதுதான் இந்த கேஸோட போக்கையே மாற்றுச்சுன்னு கூட சொல்லலாம். பட் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி த கிரேட் ஸ்டேட் லெவல் டென்னிஸ் பிளேயர் ராதிகா யாதவை பற்றி ஒரு கிறிஸ்ப் இன்ஃபோ தெரிஞ்சுக்கிறது இந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியம். நம்மளாம் நம்மளோட 10 வயசில் என்ன பண்ணியிருப்போம்? மிஞ்சி போனால் தெருவில் ஓடி ஆடி விளையாடி இருப்போம். ஆனால் ராதிகா யாதவ் அவங்களோட 10 வயசுலேயே டென்னிஸில் பெருசாக சாதிக்கணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு இருந்திருக்காங்க. அந்த வயசுலேருந்தே டென்னிஸை வெறித்தனமாக விளையாட ஆரம்பிக்கிறாங்க. டென்னிஸ் மேலே ராதிகாவுக்கு இருந்த ஆர்வத்தை கவனிச்ச அவரோட அப்பா அவங்களோட சின்ன வயசுலேயே ராதிகாவை டென்னிஸ் கிளாஸ்க்கு சேர்த்து விடுறாரு. இப்படி ராதிகா ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கான இடத்த தக்க வச்சுக்கிட்டதுக்கு பின்னாடி அவங்களோட பேரண்ட்ஸோட சப்போர்ட் பெரிய லெவலில் இருந்திருக்கு. இப்படி ஒரு லெவலாக அப்கிரேட் ஆன ராதிகா பல ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் காம்படிஷன்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 2018 ஜானில் நடந்த அண்டர் 18 கேட்டகரியோட நேஷனல் லெவல் ரேங்கிங்கில் 75th பொசிஷனை செக்யூர் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருந்த சமயத்தில் ராதிகாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று நடக்குது. இந்த ஆக்சிடென்ட் தான் ராதிகாவை விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து ரொம்பவும் விரும்பி விளையாடிட்டு இருந்த டென்னிஸ் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போகுது. எஸ், ஷோல்டரில் அடிபட்டிருந்ததுனால அவங்களால முன்ன மாதிரி கண்டினியூஸாக டோர்னமெண்ட்டில் ஆட முடியாதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் ராதிகா அதை கேட்டு உடஞ்சி போகலை. அதே சமயத்தில் டென்னிஸை விட்டு விலகியும் போகலை. இந்த ஒரு ஆக்சிடெண்ட் என்ன வேணால் என்னோட நாட்டுக்காக விளையாட விடாமல் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் இது மூலயமா பல டென்னிஸ் பிளேயரை உருவாக்குவேன்னு உறுதி எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக ஒரு டென்னிஸ் அகாடமி கிரியேட் பண்ண ராதிகா அது மூலயமா நூற்றுக்கணக்கான டென்னிஸ் பிளேயரை உருவாக்குறாங்க. இந்த ஆக்சிடென்ட் நடந்ததும் ராதிகா இறக்குறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். ராதிகா ஆரம்பிச்ச டென்னிஸ் அகாடமி ஒரு பக்கம் நல்லா போயிட்டு இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு இருள் அவங்கள சூழ ஆரம்பிச்சது. இதை பத்தி தான் ராதிகாவோட டெத் கேஸை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த போலீஸும் அவங்களோட செல்போன் மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. சோஷியல் மீடியால இருந்து டெலீட் ஆன போஸ்ட் அண்ட் சாட்ஸ் ராதிகாவோட அந்த இருள் சூழ்ந்த பக்கத்தை போலீஸ்க்கு எடுத்து காட்டுது. ராதிகா அவங்களோட டென்னிஸ் கோச் கூட பேசின சாட்ல தனக்கு வீட்டில் இருக்கவே பிடிக்கல, சீக்கிரமா இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷன் ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, அடிக்கடி இதே பேச்சு தான் ராதிகா எடுத்திருக்காங்க. வீட்டில் கொடுக்குற டென்ஷன் அண்ட் ப்ரெஷர்லேருந்து விலகி சுதந்திரமாக வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்வர்சேஷனை பார்த்த போலீஸ் தீபக்கை காண்டாக்ட் பண்ணி இதை பற்றி தெளிவாக அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு ராதிகாவோட ஃபேமிலியை பற்றி முழுசாக தெரிய வருது. ஆக்சுவலி அவங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, அதாவது பரம்பரையாக அவங்க கடைப்பிடிச்சிட்டு வர பழக்க வழக்கங்களையும் அவங்களோட மத சார்ந்த நம்பிக்கையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஊரில் இருக்க 4 பேர் நம்மளை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு பயந்து அவங்களுக்காகவே வாழ்வாங்க. ராதிகா அவங்க ஸ்டார்ட் பண்ண டென்னிஸ் அகாடமி மூலயமா அதிலிருந்து ஒரு நல்ல இன்கம் பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்மளை பல பேர் நம்மளோட ஃபோட்டோஸை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ராதிகாவும் அவங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதில் எல்லாம் அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வந்த அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ராதிகாவை பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை கவனிச்ச தீபக் அவரோட பொண்ணுக்கிட்ட சொல்லி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தீபக்கோட ரிலேட்டிவ்ஸ் அவரை பொண்ணு காசில் உட்காந்து சாப்பிட்றாருன்னு சொல்லி மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது தீபக்கோட ஈகோவை சீண்டி இருக்கு. ஆனா அப்போ தீபக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல ரொம்ப நல்லாவே ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பத்தாததுக்கு அவரோட மகனும் அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா இதை பத்திலாம் எதுவும் தெரியாத ஊர் மக்கள் அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இவங்க பேசுறதெல்லாம் தீபக்கும் சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த மொத்த கோவத்தையும் தன்னோட பொண்ணு கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாரு. ராதிகா பண்ற ஒரு சின்ன விஷயத்தையுமே ஏன் எதுக்குன்னு பல கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. இது கொஞ்சமா சிவியராகி இருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒரு கட்டத்தில் தீபக் தன்னோட பொண்ணு கிட்ட அவங்களோட டென்னிஸ் அகாடமியை இழுத்து மூட சொல்றாரு. தான் பொண்ணு 10 வயசா இருக்கிறப்பவே பறக்க சொல்லி கொடுத்த அப்பா இன்னைக்கு அவங்களோட சுதந்திரத்தை பிரிச்சு வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்க சொல்றாரு. இன்னும் நாள் போக வீட்டை விட்டு கூட எங்கேயுமே வெளியே போகக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ராதிகாவை வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்காருன்னு
ராதிகாவோட டென்னிஸ் பிளேயர் அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட போலீஸ் இப்போ விக்டிமோட வீட்டுக்கு போறாங்க. அங்க முதல்ல ராதிகாவோட சித்தப்பா கிட்ட தீபக்கை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரு, ஆமா சார், என் அண்ணன் என்கிட்டயுமே ராதிகாவை பத்தி சொல்லி நிறைய வாட்டி புலம்பி இருக்காரு. நான் சொல்ற எதையுமே அவர் கேட்க மாட்டாரு. ஊர்ல இருக்க எல்லாருமே என்னதான் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி அடிக்கடி என்கிட்ட அழுவாருன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றாரு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமாவும் அவரு ஏதோ தயக்கத்தோட போலீஸை பார்த்து நின்று இருக்காரு. அதை கவனிச்ச போலீஸ், வேற ஏதாவது நீங்க என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரு வித பயத்தோட, இதை சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியல, ஆனா இது என் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்ட போலீஸ், எதுவா இருந்தாலும் மறைக்காம எங்க கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு குண்டடிப்பட்டு கீழே விழுந்திருந்த ராதிகாவை பார்த்தப்போ நோட் பண்ண ஒரு வியர்டான எக்ஸ்பீரியன்ஸை பத்தி போலீஸ் கிட்ட சொல்றாரு. அதாவது ராதிகா ரத்த வெள்ளத்துல கிச்சனுக்குள்ள விழுந்திருந்தப்போ தீபக்கோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி வியர்டா இருந்திருக்குன்னு சொல்றாரு. அவரோட முகத்துல தன்னோட பொண்ணு இப்படி விழுந்து கிடக்கிறாள்ன்ற வருத்தத்தை விட பயமும் பதட்டமும் தான் அதிகமா இருந்ததுன்னு சொல்றாரு. ஆனா அது அவரோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துற விதமா கூட இருக்கலாம். பட் எனக்கு அந்த சமயத்துல அது டிஃப்ரெண்டா தோணுச்சுன்றத போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்படி ஒருத்தர் சொல்றதும் தீபக் மேல ஒரு நெகட்டிவ் இமேஜை ஃபார்ம் பண்ணிக்கிட்டே வருது. கடைசியா ராதிகா வீட்டுக்கு போன போலீஸ் அவங்களோட பேரண்ட்ஸ் தீபக் அண்ட் மஞ்சு யாதவை தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல மஞ்சு யாதவ், அதாவது ராதிகாவோட அம்மா கிட்ட, உங்க பொண்ணு குண்டடி பட்டப்போ நீங்க மட்டும்தான் வீட்டுல இருந்தீங்களான்னு விசாரிக்கிறாங்க. பட் அது மார்னிங் டைம் அப்படின்றதுனால தீபக்கும் நானும் வீட்டில் தான் இருந்தோன்னு மஞ்சு யாதவ் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அப்போ சத்தம் கேட்டதும் யார் முதல்ல போய் ராதிகாவை பார்த்தீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு மஞ்சு யாதவ், நான் சரியா அந்த நேரத்தில் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருந்ததுனால சத்தம் கேட்டதும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் வெளியே ஓடி வந்து பார்த்தேன். அப்போ கிச்சனுக்குள்ளே என் பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்திருந்தான்றத அழுதுகிட்டே சொல்றாங்க. அடுத்த கேள்வியா, அந்த நேரத்தில் உங்க கணவர் தீபக் எங்க இருந்தாங்கன்னு போலீஸ் கேட்டதுக்கு மஞ்சு, எனக்கு முன்னாடியே தீபக் அங்கதான் நின்றுட்டு இருந்தாருன்னு சொல்றாங்க. இப்போ கடைசியா போலீஸ் தீபக் கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க. அவ்வளோ நேரமா அழாம இருந்த தீபக் விசாரணைக்காக சேர்ல உட்கார்றப்போ கதறி அழ ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் எந்த ஒரு கேள்வியும் கேட்கறதுக்கு முன்னாடியே, என்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார், பார்த்து வளர்த்த என்னோட பொண்ணு நானே என் கையால் கொண்டுட்டேன்னு சொல்லி கன்ஃபஸ் பண்ணுறாரு. அதை கேட்ட போலீஸ் ஒரு நிமிஷம் திகைச்சு போகிறாங்க. என்னதான் இதுக்கு முன்னாடி விசாரணையில் எல்லாரும் தீபக்கு எதிராக பேசியிருந்தாலும் அது எல்லாமே பொதுவாக சில வீடுகளில் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. தீபக் மட்டும் இல்லை, இங்கே இருக்க பல பேரண்ட்ஸ் மற்றவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்களோன்ற பயத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு ஒரு அப்பா தன்னோட பொண்ணை கொண்டு இருப்பாரா அப்படின்றது தான் போலீஸ் நினச்சிருந்தாங்க. ஸோ இப்போ போலீஸ் தீபக் கிட்ட, எதுக்காக உங்கள் பொண்ணை கொண்டீங்கன்னு கேட்குறாங்க. தீபக் எந்த காரணத்தை சொல்லிடக்கூடாதுன்னு போலீஸ் நினச்சாங்களோ அதே காரணத்தை தான் தீபக் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. எஸ், போலீஸ் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்த தீபக், என் பொண்ணு வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாரு. அவங்களோட சம்பாத்தியத்தில் தான் நான் சாப்பிட்றேன்னு ஊரில் இருக்கவங்க எனக்கு கேவலமாக பேசினாங்க. பொண்ணோட சம்பாத்தியத்தில் சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது தொழில் செய்யலான்னு என்னை அசிங்கப்படுத்தினாங்க. அதனால தான் நான் என் பொண்ணுக்கிட்ட அவள் ஆரம்பித்த கோச்சிங் சென்டரை இழுத்து மூட சொன்னேன்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் ராதிகா தீபக் சொன்ன எதையுமே கேட்கவே இல்லை. ஒருத்தரோட பல வருஷ உழைப்பையும் கனவையும் தூக்கி எறிய சொன்னால் யாரு தான் கேட்பாங்க? அதனால தான் ராதிகா தீபக் சொன்ன எதையுமே கேட்டு அந்த கோச்சிங் சென்டரை இழுத்து மூடவே இல்லை. அது மட்டும் இல்லை, அவள் சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ வீடியோன்னு போடுறா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதை பார்க்குற எல்லாருமே என்னதான் கேள்வி கேட்குறாங்க. கோச்சிங் சென்டர்லேருந்து லேட்டாக வரா, எப்பவுமே டிஷர்ட் பேண்ட்டுன்னு போட்டிருக்கா, சோஷியல் மீடியாவில் இருக்கா, நிறைய சம்பாதிக்கிறா, அதனால தான் அவள் திமிராவும் இருக்கான்னு சொல்லி ராதிகாவை எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லியிருக்காங்க. தன்னோட பொண்ணை பற்றி தனக்கு முன்னாடியே இப்படி எல்லாம் பேசுறது அவரால் ஏற்றுக்க முடியல. அதனால தான் தீபக்கும் அவரோட பொண்ணுக்கிட்ட இதெல்லாம் மாற்றிக்க சொல்லி நிறைய கேட்டு பார்த்துருக்காரு. ஆனால் ராதிகா அவரை சொல்கிற எதையுமே கேட்கவே இல்லை. இது எல்லாம் தீபக்கோட மண்டையில ஏறி அவரோட மிருகத்தனத்தை காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஊர்வாயை எப்படி மூடுறதுன்னு தெரியாம தன்னோட பொண்ணையே கொண்டுடலான்னு முட்டாள்தனமா முடிவு பண்றாரு. ராதிகா இறந்த அன்னைக்கு மார்னிங் தான் தீபக் அவங்கள கண்டிச்சு அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸையுமே வற்புறுத்தி டெலீட் பண்ண வச்சிருக்காரு. அப்ப ராதிகா சொன்ன அந்த ஒரு பதில் தான் தீபக்கோட கோவத்தையும் பயத்தையும் மேல அதிகரிச்சது. இன்னும் உங்களால என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க யார் கண்ணிலையும் படாம நான் அப்ராட் போயிடுவேன், அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. தான் கூட வீட்டில் இருக்கப்பவே தன்னோட பொண்ணை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின மக்கள் இன்னும் ராதிகா வெளியூருக்கு போயிட்டா அவங்களையும் தன்னையும் என்னெல்லாம் சொல்ல போகிறாங்களோன்ற பயமும் பதட்டமும் தீபக்கு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருந்துச்சு. இப்படி தான் 10-15 நாளாக எனக்கும் என் பொண்ணுக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ராதிகா இறந்துட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு அவங்கள கொலை பண்ணிடலாம் முடிவு பண்ணன்னு தீபக் போலீஸ் கிட்ட சொல்கிறாரு.
ஸோ ஜூலை 10 அதாவது ராதிகா இறந்த அன்றைக்கி மார்னிங் ராதிகா தீபக் கூட சண்டை போட்டுட்டு சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. இதுக்கு மேலே அவங்கள விட்டு வச்சா நிலைமை இன்னும் மோசமாக போயிடும்னு தீபக் அன்றைக்கி அவங்கள கொண்டுடலான்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அவர் ஏற்கனவே அவரோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக வாங்கி வச்சிருந்த ரிவால்வரை எடுத்து சுட்டு கொண்டுடலான்னு யோசிக்கிறாரு. ராதிகா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா மஞ்சு யாதவ் அப்பாவும் பொண்ணும் இப்படி அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருக்கிறத நினச்சி ஹாலில் உட்காந்து அழுதுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ஹாலில் உட்காந்துருந்த தீபக் உடனே எழுந்திரிச்சு அவரோட ரூம்குள்ளே போய் கப்போர்டில் வச்சிருந்த ரிவால்வரை எடுத்து புல்லட்ஸை லோட் பண்ணுறாரு. இப்படி கண்ணை சரியாக செட்டப் பண்ணவர் அதை அவரோட சட்டைக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வச்சு மறுபடியும் ஹாலில் வந்து உட்காராரு. யாருக்கும் தெரியாமல் இதை செஞ்சு முடிச்சிடலான்னு நினச்சி அவரோட ஒய்ஃபை வீட்டில் இருந்து வெளியே அனுப்பலான்னு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவர் மேலே இருந்த கோவத்தினால மஞ்சு அதை அவங்க வீட்டில் இருந்து எங்கேயுமே வெளியே போகலை. ஸோ இப்போ தீபக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் மஞ்சு யாதவ் தற்செயலாக எழுந்து ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. இந்த சமயத்தை தீபக் அவரோட சாதகமாக பயன்படுத்துகிறாரு. ஸோ இப்போ தீபக் அவரோட சட்டைக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த கன்னை வெளியே எடுத்து கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சி அவரோட பொண்ணை சுட மனசு இல்லாமல் அங்கேயே கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு. அந்த சில நொடிகள் அவர் தடுமாற அவர் கைப்பட்டு கிச்சனில் இருந்து ஒரு டம்ளர் கீழே விழுது. அப்போதான் ராதிகா திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே தீபக் கிச்சன் செவத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சதால ராதிகா அவரை பார்க்காம போயிருக்காங்க. சப்போஸ் அந்த நேரத்தில் மட்டும் ராதிகா அவர் கன்னோட நிற்கிறத பார்த்துருந்தா அவங்க இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. இப்படி செவத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சவர் அடுத்த சில நொடிகளில் முன்னாடி வந்து கண்ணை முடிக்கிட்டு அவரோட பொண்ணு நின்றுட்டு இருந்த திசையை நோக்கி ஃபயர் பண்ணுறாரு. புல்லட்டே ராதிகாவோட முதுகை தொலைக்க வழியில் துடிச்சு போன ராதிகா பின்னாடி திரும்புறதுக்குள்ள அடுத்து இன்னும் 2 புல்லட்ஸ் அவங்களோட முதுகுல இறங்குது. அந்த வலியோட திரும்பின ராதிகா அவங்க அப்பா தான் தன்னை சுட்டாங்கன்றத நேரில் பார்த்த உடனே அது அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுத்தது. அப்படி அவங்க திரும்புகிற கேப்லேயே 4வது புல்லட் ராதிகாவோட ஷோல்டரில் இறங்குது. தன்னோட அப்பாவே இப்படி பண்ணுறாருன்ற அதிர்ச்சியோட ராதிகா அங்கேயே கீழே விழுறாங்க. அதை பார்த்த தீபக் தன்னையே மறந்து கையில் இருந்த கன்னை கீழே போட்டுட்டு அங்கேயே ஆடாமல் அசையாமல் செல்ல மாதிரி நிற்கிறாரு. அப்போ தான் சரியாக ரெஸ்ட் ரூமில் இருந்த ராதிகாவோட அம்மாவும் கீழே இருந்த அவரோட சித்தப்பாவும் ஓடி வந்திருக்காங்க. மஞ்சு யாதவ் ரெஸ்ட் ரூமில் இருந்ததால் தனக்கு முன்னாடியே தீபக் வந்து அங்கே நின்றுட்டு இருந்திருக்காருன்னு நினச்சிருக்காங்க. ஸோ தீபக் தான் ராதிகாவை கொலை பண்ண நினச்சாங்கன்றது அவங்க அம்மாவுக்குமே தெரியாது. தீபக் மட்டும்தான் பிளான் பண்ணி இந்த கொலையை பண்ணியிருக்காரு. பொண்ணு இப்படி மர்மமாக சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான்ற அதிர்ச்சியில் அவங்க அம்மாவும் அப்போ தீபக்கை சரியாக கவனிக்காமல் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் மஞ்சு தீபக் தான் அவங்க பொண்ணை கொலை பண்ணியிருக்காருன்றத நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே தீபக் போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்ணி முடிக்கிறாரு. இது எல்லாமே ராதிகா இறந்த ஒரே நாள்ல நடந்திருக்கு. அதுக்கு அடுத்த நாள் தான் ராதிகாவோட ஃப்ரெண்ட் ஹிமன்ஷிகா சிங் ராஜ்புட் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ராதிகா இறக்குறதுக்கு அவங்க அப்பா தீபக் யாதவ் தான் ஒரு காரணமாக இருந்திருப்பாருன்னு சொல்லி ஒரு வீடியோ கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோவையும் தீபக் எதிரான ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்ட போலீஸ் அவர் மேலே கொலை பண்ண குற்றத்துக்காக BNS செக்ஷன் 103 அண்ட் தவறான முறையில் லைசன்ஸ் கன்னை யூஸ் பண்ண குற்றத்துக்காக செக்ஷன் 26க்கு கீழே அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிடைச்ச ராதிகாவோட ஃபோன், ரிவால்வர் அண்ட் கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாத்தையும் போலீஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த கேஸ்க்கான ட்ரையல் கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. கோர்ட்டில் அவருக்கு என்ன தண்டனை கொடுப்பாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். தான் குழந்தையோட கையை பிடிச்சி நடக்க சொல்லி கொடுத்த அப்பாவோட கையே இன்னைக்கு அந்த குழந்தையோட உயிரை பறிச்சிருக்கு. ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்ற இந்த டைலாக் காலங்காலமாக இருந்துட்டு தான் இருக்குது. நான் இதில் நிச்சயமாக அந்த 4 பேரை குத்தம் சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட வேலை. ஆனால் அதை கேட்குற நம்மளோட வேலை என்ன தெரியுமா? இப்போது நம்ம ரோடில் நடந்து போகிறோன்னு வைங்க, அங்கே மனநிலை சரியில்லாதவன் ஒருத்தன் வந்து நம்மளை பார்த்து திட்டுறான். நம்ம என்ன செய்வோம்? அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து விலகி போவோம், ரைட்? அதே நிலைமையில தான் அந்த 4 பேரும் ஊரில் இருக்காங்க. அப்புறம் ஏன் அவங்க சொல்கிறத மட்டும் நம்ம பெருசாக எடுத்துக்கணும்? இந்த கேஸையே எடுத்துக்கோங்களேன். 10 வயசுலேருந்து ஒரு லட்சியத்தோடு வளர்ந்து வந்த தம் பொண்ணையே கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு அப்பா போயிருக்காரு. அந்த பொண்ணு கேட்டது அவளுக்கான சுதந்திரமும் ஒரு தனி அடையாளம் தான். அதுக்கு போராடிய அந்த பொண்ணை கடைசியில் இன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனால் இப்போ தப்பாக பேசின அந்த 4 பேரை திரும்பி பார்த்தா எல்லாருமே அட்ரஸே இல்லாமல் போயிருப்பாங்க. இவங்களுக்காக தான் நம்மள பல பேர் நம்மளோட சந்தோஷத்தை இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஜஸ்ட் திங்க் அண்ட் ஆக்ட்.